நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிற பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலை பத்தி எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா அதோட வரலாறும் அதிசயங்களையும் பத்தி தெரிஞ்சுக்கணுமா? அப்ப இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. காமதேனு என்ற தெய்வீக பசு பிரம்மனை போல் தானும் படைப்பு தொழில் செய்ய வேண்டும் என்று சிவபெருமானிடம் கடும் தவம் இருந்தார். அந்த தலத்தில் புற்று வடிவத்தில் உள்ள சிவபெருமானுக்கு தினமும் பால் சுரந்து வழிபட்டு வந்தார். ஒரு நாள் தனது கன்றான பட்டி விளையாட்டுத்தனமாக அந்த புற்றை உடைத்துவிட்டது. பதற்றமடைந்த காமதேனு சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்டார். காமதேனு முன் தோன்றிய இறைவன், உன் கன்றின் பாதம் பதித்த புற்றை நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன் என்றார். உன் பக்தி என்னை மெய்சிலிர்க்க வைத்தது. ஆதலால் உன் நினைவில் இத்தலம் காமதேனுபுரம் என்றும் உன் கன்றின் பெயரால் பட்டிபுரி என்றும் எனக்கு பட்டீஸ்வரர் என்றும் பெயர் வழங்கப்படும் என்றார். இன்றும் சிவபெருமானின் தலையில் கன்றின் பாதம் பதித்த புற்றை பார்க்கலாம். இந்த கோவிலின் அதிசயங்கள் என்னவென்றால், இந்த ஊரில் இறந்து போனவர்களின் எலும்பை ஆற்றில் போட்ட பின் அது சில நாட்களில் கல்லாக மாறிவிடும் என்ற நம்பிக்கை உண்டு. மற்றொரு அதிசயம் என்னவென்றால், பொதுவாக பனைமரத்தின் ஆயுள் 100 to 150 வருடங்கள் மட்டுமே. ஆனால் இந்த கோவிலில் இருக்கும் பனைமரம் 1000 வருடங்கள் தாண்டியும் இளமையாக உள்ளது. இந்த ஊரில் பிறக்கும் மக்களுக்கு மறுபிறப்பு இல்லை என்றும் நம்பப்படுகிறது. உங்களுக்கு இந்த கோவிலை பத்தி வேற ஏதாச்சும் அதிசயங்கள் தெரிஞ்சா காமெண்ட் செக்ஷன்ல காமெண்ட் பண்ணுங்க.